الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஜும்மா பெருதினத்திலே அல்லாஹ்வின் அருளால் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். சஃப்புகள்ல பின்னால் இருக்கக்கூடியவங்க முன்சஃபை நோக்கி வாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃப்புகளில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தில் பின்தங்கி விடுவார்கள் என்ற கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மாதிரியே பின்னாலே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு பின்னால் வந்து என்னை பின்பற்றுங்கள், உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றட்டும். லா யஸாலு கௌமுன் யதஅக்கரூன், ஒரு கூட்டம் பின்தங்கி கொண்டே இருக்கும். ஹத்தா யுஅஹிரஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பின்தங்க செய்து விடுவான். தீமையான காரியம், வீண் விளையாட்டான காரியம், பொருளாதாரம், இதுக்கெல்லாம் முன்னாடி ஓடிடும். ஆனால் நன்மையான காரியத்தை நோக்கி வந்தா ஏதோ வேண்டாத ஒரு எங்கேயும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்துருக்கிறோம். அதனால முதல் சப்பு முடிச்சுட்டு இந்த சப்புலாம் காலியா இருக்கு. சஃப்புகள்ல இடைவெளி விடக்கூடிய செய்தியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஷைத்தான் புகுவதா சொல்றாங்க. ஷைத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறோம். அப்ப அதனால முதல் சப்பு சஃப்புல் அவ்வல், முதல் சப்பு, அடுத்தடுத்த சப்பு, அடுத்தடுத்த சப்புக்கு அடுத்து அடுத்த சப்பு. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட முன்மாதிரியான இறை தூதர். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு இறை தூதரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகான முன்னுதாரணம், முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார். லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் அருமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ அவருக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது என்று கூறுகிறார். முன்னுதாரணம் எந்த விஷயத்துல? தொழுகையை கடைபிடிப்பார்கள், அதுல முன்னுதாரணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூட தொழாமல் தூங்கியது கிடையாது. ஒரே ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்பு சாட்டி விட்டு பயணத்துல போறாங்க. ஒரு நாள் சூரிய உதயமாயிருது. அப்ப எந்திரிச்சு எல்லாரும் ஜமாத்தா தொழுவாங்க. எல்லாரும் அசந்துட்டாங்க. நம்ம அப்படியே மாற்றம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முன்னுதாரணங்களை பல விஷயங்கள்ல குறிப்பிடலாம். அதுல நாம இப்ப பார்க்கவிருப்பது அரசியல்வாதியாக எப்படி முன்னுதாரணத்தில் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். அரசியல்வாதின்னு சொன்னா, ஒரு பொலிட்டீசியன் அப்படின்னு சொன்னா என்ன மனசுக்கு, நம்ம மனதுல என்ன வரும்? அரசியல்வாதிகள்னா குற்ற வழக்கு பின்னணி உள்ளவரா இருக்கிறது, ஏதாவது தொழில் செஞ்சிருக்கணும், சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக அரசியல்வாதியா இருக்கணும், பொய் சொல்லி இருக்கணும், கொள்ளையடிச்சிருக்கணும், பெண்கள் விஷயத்துல மோசமா இருக்கணும். இவங்க தான் அரசியல்வாதிகளாக உலகம் முழுவதும் அறியப்படுகிறார்கள். பெரிய பெரிய ஜனநாயக நாட்டுல கூட, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல மிக பெரும் ஜனநாயகம் இருக்கிறது. அந்த நாடுகள்ல கூட அரசியல்வாதிகள்னா எப்படிப்பட்ட நிலையில இருக்கணுங்கிறதுக்கான இலக்கணத்தை நம்ம மனசுல ஓடும் பார்க்கிறோம். உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட நிலைதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க? முதல்ல தனி மனித ரீதியான ஒழுக்கம், அவர்களுடைய நாவன்மை, நேர்மை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்றாங்க, லம் யகுன் ஃபாஹிஷன், அவர்கள் எந்த கட்டத்திலையும் அவர்களுடைய இயல்பே அபத்தமாக, ஆபாசமாக, அற்பமாக பேசக்கூடியவர்கள் கிடையாது. ஒழுக்கங்கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது. வார்த்தை கூட வலா முத்தஃபஹிஷன். சில பேர் செயற்கையா வரவழைப்பாங்க, நகைச்சுவை செய்யறதுக்காக வரவழைப்பாங்க, ஜோக் அடிக்கிறதுக்காக பேசுவாங்க. அப்படி கூட கிடையாது. லம் யகுன் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன், இயல்புலேயே ஆபாசமாக கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் கிடையாது. செயற்கையாக வரவழைத்துக் கொள்ளக்கூடியவர்களும் கிடையாது. எப்படிப்பட்ட இறை தூதர்னு பாருங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பை பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்கத்துல எந்த அளவுக்கு உன்னதமானவர்களாக,
ரொம்ப ஒழுக்கத்துக்குரியவர்களா இருந்திருக்காங்க தெரியுமா? அத பிரார்த்தனையாவும் கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டவங்க? நாம கேட்கிறோம் அந்த பிரார்த்தனைய. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் இஃபாஃப வல் கினா. இறைவா எனக்கு நேர்வழியை தா, இறையச்சத்தை தா, எனக்கு ஒழுக்கத்தை தா, சுயமரியாதையை தா, எனக்கு கற்பொழுக்கத்தை தா. எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கிறாங்க? இது வளமையாக பிரார்த்தனை செய்யக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்குண்டா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கை எந்த பெண்ணு அந்நிய பெண்ணுடைய கையோடையும் பட்டதில்லை. மா மஸ்ஸத் யதம்ராத்தின் யது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய கை, இறை தூதருடைய கை எந்த அந்நிய பெண்ணுடைய கையும் பட்டதில்லை, தீண்டியதில்லை. என்னமோ அரசியல்னா நாமளே என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்னா மோசமானவர்களா சித்தரிச்சு வச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னொழுக்கத்துல எப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி ஏராளமான தகவலை சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து அவர்களுடைய நாவன்மை. அரசியல்வாதிக்குன்னு அழகு என்ன? பொய்யான வாக்குறுதிகளை சொல்றது. நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், வானத்தை பில்லா வளைச்சிருவோம், இதுதான் அவங்களுடைய வாக்குறுதியா இருக்கு. இந்த தேர்தல் காலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. அதுலயும் சினிமா நடிகர்களா இருந்தா என்ன, அவன் சினிமா திரையில காமிப்பான், இளைஞர்கள் பின்னால பிறந்த பார்க்கணும், இவர் தான் என் தலைவர், இவர் தான் என்னுடைய கணவனுக்கும் மேலானவர், என்னுடைய கணவர் அளவுக்கு உள்ளவர் என்று பெண்கள், முஸ்லிம் பெண்கள் எப்படிப்பட்ட ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரவங்க ரசூலுல்லாஹ். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவன்மை, நேர்மை, உண்மைத்தன்மை மக்கத்து குறைஷிகள், காபிர்கள் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 40வது வயதுல இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் போதிக்கிறார்கள். மா ஜர்ரப்னா அலைக்க இல்லா சிதுக்கா, உங்களிடத்துல உண்மையை தவிர வேற எதையும் நாங்கள் பழக்கப்படவில்லை, ஒரு பொய் கூட கிடையாது. இப்படிப்பட்ட அரசியல் தலைவர், இப்படிப்பட்ட அரசியல் தலைவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வர்றாங்க. அப்துல்லா பின் சலாம் யூத பாதிரியார் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முதல்ல பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்களே, எப்படி இருப்பாங்க? அவங்களே சொல்றாங்க, ஒரு பொய்யருடைய முகபாவனையாக இல்லை. வந்த உடனே ரசூலுல்லாஹ் மக்களிடத்தில் சொன்னார்கள், அஃஷு ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள். ஸலாத்தை பரப்புறது சாதாரண நினைச்சுட்டோம், அமைதியை பரப்புங்கள், எல்லாத்துக்கும் அமைதிக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு அதுக்கு அர்த்தம். பசித்தோருக்கு உணவளியுங்கள், பசித்தோருக்கு உணவளியுங்கள். மக்கள் எல்லாம் உறங்கும் போது, தூங்கும் போது நீங்கள் இரவு நேரத்தில் நின்று வணங்குங்கள். மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனா என்ற ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது. அவங்கதான் ரைஸ், அவங்கதான் ஆட்சி தலைவர், அதிபர். அந்த நாட்டுக்குன்னு கான்ஸ்டிடியூஷன், சட்ட வரையறை உருவாக்கப்படுகிறது. அந்த நாட்டுல எந்தெந்த மக்கள்லாம் இருந்தாங்க, ஹவுஸ் ஹஸ்ரத்ங்கிற கோத்திரங்கள் இருந்தாங்க, குலங்கள் இருந்தாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பேர்த்தோடையும் நெருக்கமாக இருக்கக்கூடிய 3 யூத பிரிவினர்கள் இருந்தார்கள், யூத குலங்கள் இருந்தாங்க. கைனுவாங்கிற யூத குலம், நதீருங்கிற யூத குலம், குறைலாங்கிற யூத குலம், எல்லாத்தோடையும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. எல்லாரும் ஒரே மக்கள் தான், உங்களுக்குள்ள உரிமைகள் இருக்கிறது. வந்த உடனே இஸ்லாத்தை ஏற்காதவங்களை கருவறுக்கல, அவங்க ஒப்பந்தத்தை மீறினாங்க. ரசூலுல்லாஹ்வை கொல்வதற்காக சதித்திட்டம் செய்தார்கள். அந்த போர்க்களத்துல முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக குறைலா கூட்டத்தினர்
முஸ்லிம்களை கொல்வதற்காக திட்டம் தீட்டினார்கள். இதுலதான் போனாங்க. எந்த அளவுக்கு எதிரிகளுக்கு கூட உரிமை வழங்கியிருந்தாங்கன்னு பாருங்க. உரிமை என்பதை விட நேர்மை, நீதத்தை நிலைநாட்டினாங்க பாருங்க. ஆட்சி தலைவருக்குரிய அடிப்படை என்ன? மக்களுக்கு நீதம் செலுத்த வேண்டும், மக்களுக்கு எல்லா மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டும். ஒரு பெரும்பான்மை மக்கள் இருக்கிறாங்க, என்ன பார்க்கிறாங்க இன்னைக்கு? என்ன நிலைமை? நீங்க சங் பரிவார காவி கும்பல்களால் இந்த நாடு சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறது. பசுவின் பெயரால் பல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிஏஏ சட்டம் காஷ்மீருக்கு இருந்த தனி அதிகாரத்தை ரத்து பண்ணது. பாபர் மசீது தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நீதத்தை நிலைநாட்டாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை சொல்றாங்க. உமிர்து லிஅதில, நான் நீதம் செலுத்துவதற்காக ஏவப்பட்டுள்ளேன், கட்டளையிடப்பட்டுள்ளேன். ஆட்சி தலைவரா இருக்கக்கூடியவர்கள் நீதத்துல மிக முக்கியமானதா இருக்கணும், இல்லைன்னா நாடு சின்னாபின்னமாயிடும். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் நடந்த ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு யூதர் வழக்கு கொண்டு வர்றார். இது மாதிரி பல சம்பவங்கள். அபு ஹத்ரத் அப்படிங்கிற ஒரு நபி தோழர், அவர் 4 வெள்ளிக்காசுகள் கொடுக்கணும், யூதருக்கு கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்ட்ட வழக்கு கொண்டு வர்றாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வழக்க கொண்டு வந்தா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தி ஹக்க, காசை கொடுத்துருக்குறாங்க. இவர் முஸ்லிம் ஆச்ச, இவருக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றது. இன்னைக்கு நீங்க நீதிமன்றங்களை பார்க்கிறோம், எப்படிப்பட்ட தீர்ப்பு? சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, குறிப்பா இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிரான தீர்ப்பு. உடனே சொல்றாங்க காசை கொடுக்குறாங்க. அவர் சொல்றாரு, வல்லதி பஅஸக பில் ஹக் மா அக்திரு அலைஹா, அல்லாஹ்வுடைய தூதரே, சத்தியத்தை கொண்டு உங்களை அனுப்பிய அந்த இறைவன் மீது ஆணையாக எனக்கு சக்தி கிடையாது, அதுக்கான வாய்ப்பு வசதி இல்ல. ரசூலுல்லாஹ் அத்திஹி ஹக்க, அது கொடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் சொல்றாரு, வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, அந்த அபு ஹத்ரத்ங்கிற நபித்தோழர் சொல்றாரு, மா அக்திரு அலைஹா, எனக்கு முடியவே முடியாதுங்கிறார். 3 தடவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ போயிட்டு வா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவா சொல்றாங்க. அப்ப நம்ம கவனிக்கணும், நம்ம பார்க்க வேண்டிய தகவல் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட தலைவராக இருந்திருக்கிறாங்க. ஒழுக்கமா இருக்கட்டும், நீதமா இருக்கட்டும், எல்லா விஷயங்களையும். சில கட்டங்களை பார்த்தீங்கன்னா பழி வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். மக்காவில இருந்து மதீனாவுக்கு அவங்கள விரட்டி அடிச்சாங்க. விரட்டி அடிச்ச சமயத்துல மக்கா ஹிஜ்ரி 8 வருஷம், முதல் வருஷம் விரட்டி அடிக்கிறாங்க. ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பேர்ல வர்றாங்க. எண்ணி 8 ஆண்டுகளுக்குள் மக்கா கைப்பற்றப்படுகிறது அல்லாஹ்வுடைய உதவியால். உள்ள நுழைகிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம்களை தொல்லை கொடுத்தவங்க, துன்பம் கொடுத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் அநியாயமா கருவறுக்கல. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. மக்கா வெற்றியின் போது மக்களுக்கு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு முன்பாக என்ன தகவல் நடக்கு தெரியுமா? என்ன விஷயம் நடக்கு தெரியுமா? மக்கத்து குறைஷிகள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட நிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த வார்த்தையை பயன்படுத்தாவிட்டாலும் அஹுன் கரீமுன், சங்கைக்குரிய சகோதரர். ஒரு காலத்துல பைத்தியக்காரன் சொன்னான், சூனியக்காரன், சூனிய வைக்கப்பட்ட வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதை பார்த்து ரொம்ப கண்ணியமான சகோதரர், கண்ணியமான சகோதரனுடைய மகன் அப்துல்லா தாப்பனாரை சேர்த்து, எங்களுடைய பசுமையான காலகட்டங்கள் எல்லாம் அழிந்து விட்டது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அந்த நேரத்துல, என்னுடைய சகோதரர் யூசுப் சொன்னாரே அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். குர்ஆனுடைய வசனத்தை சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நடந்துச்சு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் பால்மணத்துல தள்ளுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் பிற்காலத்துல அவங்களுடைய சகோதரர்கள பழிவாங்கக்கூடிய வாய்ப்பு வசதி கிடைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லா தத்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினத்தில் உங்களிடத்தில் எந்த பழிவாங்கலும் இருக்க போவதில்லை. பல பேர் கொண்டவங்க, விரட்டி அடிச்சவங்க, சுமையா யாசிர் போன்ற நபித்தோழர்களை கொன்றவர்கள், பிலாலை கொடுமைப்படுத்தியவர்கள், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ஊர்வீக்கம் செய்தவர்கள், இப்படிலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆட்சி பொறுப்பை உலகத்திலே உன்னதமான மீதமான சிறந்த ஆட்சினா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஆட்சி தான். எதிரிகள்கிட்ட கூட நடக்கிறது இங்க முக்கியம். இன்னைக்கு தான் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கூட நடக்கல, அநியாயம் பண்ற ஆட்சியாளர்கள்ங்கிற பேர்ல, அல்லது ஆட்சிக்கே தகுதி இல்லாத வெறுமனே நாடகத்துல சினிமாவில பார்த்துட்டு அவன் தான் ஆட்சிக்கு தகுதி அவன் போறான். தனி மனித ஒழுக்கத்துல ஒண்ணும் கிடையாது. மது அருந்தக்கூடியவனா இருக்கிறான், போதைக்கு அடிமையானவனா இருக்கிறான், விபச்சாரத்துல மூழ்கினவனா இருக்கிறான். கைதிகளை கூட எப்படி நடத்தினாங்க தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர்? சுமாமாங்கிற ஒருவரை கைது பண்றாங்க. பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏன் கைது பண்றாங்க? அவரு யமாமாங்கிற பகுதியை சேர்ந்தவர். ஒரு குதிரைப்படையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. அவரை கைது பண்ணி கொண்டு வந்து பள்ளிவாசலுடைய தூண்ல கட்டி வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, மா இந்த கையா சுமாமா, சுமாமா உங்கள்ட்ட ஏதாவது விஷயம் இருக்கா, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாங்க. கைதியை பார்த்து, முஸ்லிம்களை கொடுமைப்படுத்தினியா, கொண்டையா, இன்னும் 4 மிதி மிதிங்க, அடிங்கன்னு சொல்லியிருக்கணும், எப்படி இருக்கீங்க? அவர் பதிலுக்கு சொல்ற, இந்திய ஹைர் யா முஹம்மத், முஹம்மதே நான் நல்லா இருக்கிறேன். இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர், இன் தத்துன்னி, நீ என்ன கொலை பண்ணீங்கன்னா, முகமதே அல்லாஹ்வுடைய தூதரை என்ன கொண்டுட்டீங்கன்னா, என்னை கொலை செய்தால் நீங்கள் பழிக்கு பழி கொலை செய்தீர்கள். எனக்கு என்னை கொலை செய்யாமல் விட்டு விட்டீர்கள் என்றால் ஒரு நன்றி செலுத்தக்கூடியவனை விட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறார். ஒண்ணு கொன்றா கொன்றுருங்க, கொள்ளலையா நான் நன்றி உள்ளவனா இருப்பேங்கிறாங்க. முதல் நாள் இது. 2வது நாள் ரசூலுல்லாஹ் அதே மாதிரி கேட்கிறாங்க, மா இந்த கையா சுமாமா, சுமாமா நீ எப்படி இருக்கேன்னு கேட்கிறாங்க. 2வது நாள் இப்படியே சொல்றாரு. 3வது நாள் இதே மாதிரி கேட்கிறாங்க. 3வது நாள் இதே மாதிரி சொல்றாரு. ரசூலுல்லாஹ் 4வது நாள் ஒரு அவுத்து விடுங்கிறாங்க. அவுத்து விடுங்கன்னா வியூருக்கு போகட்டும். வியூருக்கு போகல. சுமாமா எங்க போனாரு? பள்ளிவாசல் பக்கத்தில் உள்ள பேரிச்ச மர தோட்டத்திற்கு சென்று குளித்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் கிடையாது, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். உலகத்திலேயே வெறுப்புக்குரிய முகம் இருந்தது என்றால் அது உங்களுடைய முகம் இன்னைக்கு விருப்பத்துக்குரியதாக மாறிவிட்டது. உலகத்திலேயே வெறுப்புக்குரிய ஒரு மார்க்கம் இருந்தது என்றால் அது உங்களுடைய மார்க்கம் இன்று விருப்பத்துக்குரியதாக மாறிவிட்டது. உலகத்திலேயே ஒரு ஊரை வெறுக்கிறதா இருந்தா இந்த மதீனாவை தான் வெறுத்தேன். ஆனால் இன்றைக்கு விருப்பத்துக்குரியதாக மாறிவிட்டது. யமாமாவுல கோதுமை விளையக்கூடிய பகுதி. உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கோதுமை மணி கூட மக்காவுக்குள்ள நுழையாது. உங்களை நம்மளை அழிக்கிறாங்கல்ல, அந்த மக்காவுக்குள்ள நுழையாது. வெறும் 3 நாள் அடிச்சாங்களா, துன்புறுத்தினாங்களா, இது பெரிய பிரச்சாரம் செய்தார்களா? இன்னைக்கு நம்ம முஸ்லிம்கள் பேர்ல இருக்கிறோம். நம்முடைய நிலைமை என்ன?
சும்மா பேருக்கு வாரத்துல ஒரு நாள் சும்மா வரும். இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் மற்ற வகுப்புகள்ல பார்க்க முடியலையே. இந்த பள்ளிவாசல் எதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்? அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் எப்படிப்பட்டது? அஹப்புல் பிலாத் இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு இந்த ஊர்களிலேயே உலகத்திலேயே மிகவும் விருப்பத்துக்குரிய இடம் அவனுடைய பள்ளிவாசல். நாளை மறுமை நாள்ல சபஅத்துன் யதிலுஹுமுல்லாஹ், அல்லாஹ் 7 வகையினருக்கு அரசினுடைய நிலையை கொடுப்பான். அந்த 7 வகையினர் அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? ஒரு நாள் என்பது எவ்வளவு பெரிய நாள்? கான மிக்தாரு 50 அல்ஃப ஸனா, ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களாக இருக்கும். ஒரு நாள் மறுமை நாள்ல நிக்கிற கியாமத் நாள் என்பது 50,000 வருஷம். இன்னைக்கு நிரந்தரம் இல்லாத உலக வாழ்க்கைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த 50,000 வருஷத்துல சூரியன் தலைக்கு மேல் நிறுத்தப்படும். இன்னக்கும் அஷ்ருன யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் குராத்தன் குர்லன், நீங்கள் மறுமை நாளில் செருப்பணியாதவர்களாக, அத்னா செய்யாதவர்களாக நிர்வாணமாக எழுப்பப்படுவீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, நிர்வாணமாக எழுப்பப்பட்ட அந்த நாள்ல ஆண்கள் பெண்களை பார்க்க மாட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் அம்ரு அஷத்து மின் ஐயஹிமும் தாக்க, மறுமையினுடைய பயங்கரம், அதனுடைய அதிர்ச்சி, பேர் அதிர்ச்சி அதை விட கடுமையானதாக இருக்கும், நிர்வாணத்தை விட கடுமையானதாக இருக்கும். அதுல 7 வகையினருக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், ஒருவருடைய உள்ளம் பள்ளிவாசலோடு தொடர்புடையது. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிகளை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஒழுக்கத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கான இல்லமாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ் அப்படி சொல்கிறான், ஃபி புயூத்தின் அஸினல்லாஹு அன் துர்ஃபா, அல்லாஹ் சில இல்லங்களுக்கு அனுமதி அளிக்கிறார், அவன் பிரகடனப்படுத்துகிறான், துர்ஃபா, அது உயர்த்தப்பட வேண்டும். வயுதுக்கர ஃபீ ஹஸ்மு, அவனுடைய பேர் அங்கே துதிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய பேர் துதிக்கப்பட வேண்டும். பள்ளிவாசல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டோம் நம்ம? ஏதோ மற்ற இடங்கள்ல தொழப்படுற மாதிரி இங்க தொழுகைக்குரிய இடம் நினைச்சுக்கிட்டோம். மற்ற இடங்கள் அப்படியா நடக்கிறது? அல்லாஹ்வை விட்டு விட்டு மற்றவர்களை அவுலியாக்களை அழைக்கிறத பார்க்கிறோம். இனாதி இஸ்மி அல்ஃபும் பி ஹல்பத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி சர்மம் பி கஃபத்திஹி அஜித்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லி தஅவத்திஹி, யார் என்னுடைய பெயரை தனிமையில் இருந்து கொண்டு நான் வருவேன் என்று உறுதிப்பாட்டோடு கண் தூங்காமல் 1000 தடவை அழைக்கிறாரோ நான் உடனே வந்து பதிலளிப்பேன். அல்லாஹ் அப்படி சொல்றானா? அப்துல் காதர் ஜெயலன். அந்த பள்ளிக்கும் இந்த பள்ளிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எவ்வளவு பேர் கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கைக்காக, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை அஞ்சி நடப்பதற்காக, அஞ்சி நடுவதற்காக கட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த பள்ளிவாசல்ங்கிறத புரிஞ்சுக்கிறது. பள்ளிவாசல் என்பது ஷிர்க்குக்கு எதிரான ஆலயம், தௌஹீதை நிலைநாட்டுவதற்கான ஆலயம். அதுல அவனுடைய பெயர் துதிக்கப்பட வேண்டும். துதிக்கிறதுன்னா அல்லாஹ்வை பத்தி சொல்றது, தொழுகிறது, வணங்குறது எல்லாம் சேர்த்து. இன்னும் சொல்றான், யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால். துதிக்கிறதுன்னா வெள்ளிக்கிழமை ஜும்மாவுல வந்து தலையை கவுத்து போட்டு தூங்கிட்டு போறதுக்கா? துதிக்கிறதுனா எப்படிப்பட்ட துதி? ரிஜாலும், சில மனிதர்கள் இருப்பார்கள் அந்த பள்ளிவாசலில். அல்லாஹ் சொல்றான், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன், கொடுக்கல் வாங்கலோ வியாபாரமோ அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் அவர்களை தடுக்காது. பள்ளிவாசல் தரதுன்னா என்ன பார்க்கிறோம்? பள்ளிவாசலா கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோமே, மொத்தமா போய் தொழுதுக்கிறோம். அல்லாஹ்வை நினைக்கிறத விட்டு
வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தடுக்காத அல்லாஹ் அக்பர்னு அழைக்கிறார்கள். எதுக்கு அழைக்கிறாங்க? அல்லாஹ் தான் பெரியவன், அவனுக்கு கீழே அடிமைகள். அல்லாஹ்வை மட்டும் பயந்து நடந்தால்தான் நமக்கு மறுமை வெற்றி கிடைக்கும், இந்த உலகத்திலே வெற்றி கிடைக்கும் என்று சொல்வதற்காக பள்ளி. இகாமி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும், ஈத்தாய் ஸகாத், ஜகாத்தை கொடுப்பதை விட்டும், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை வியாபாரமோ வர்த்தகமோ எதுவோ தடுக்காது. ரிஸ்க்கு தானே ஓடணும். ரிஸ்க்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? முயற்சி செய்யணும் ரிஸ்க்குக்காக. ரிஸ்க்கு எப்படி பார்க்கிறோம்? மார்க்கத்தை பின்னுக்கு தள்ளி ரிஸ்க பார்க்கிறோம். ரிஸ்க் நம்ம என்ன வழங்கி வச்சுக்கிறோம்? நம்ம சம்பாதிச்சு நம்ம காரணம் மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். காரணம் அப்படித்தான் நினைச்சான். நான் என்னுடைய அறிவால் கிடைத்தது அப்படின்னு நம்மளால அந்த மாதிரி நினைக்கிறோம். ரிஸ்க் எங்க இருக்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், வானத்தில் தான் உங்களுடைய வாழ்வாதாரமும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது இருக்கு. வானத்துல என்ன அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். அப்ப அந்த பள்ளியை நோக்கி வரக்கூடிய நிலையில அந்த பள்ளிவாசலுக்குள்ள தன்மை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்பரா மஸ்ஜிதன், யார் ஒரு பள்ளியை கட்டுகிறாரோ, புனியலஹு பைத்துன் ஃபில் ஜன்னத்தி மிஸ்லா, சொர்க்கத்தில் இது போன்ற ஒரு வீடு கட்டப்படும். அது எந்த அளவுக்கு கட்டுறாரோ அதே அளவு. நம்ம சொந்த வீட்டை கட்டினா கூட மறுமையில கிடைக்காது. சொர்க்கத்துல இடத்தினுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? அஸ்ஸௌத்து மினல் ஜன்னத்தி கைரு மினல் அர்தி வமா ஃபீஹா, உலக சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தை விட சிறந்தது. கோடி கோடியா வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் விட சிறந்தது. ஒரு சாட்டை அளவு இடம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது. அந்த பள்ளிக்காக உதவுவது இருக்குது. பொதுவா தான தர்மங்கள் எடுத்துக்கிறோம். தான தர்மங்கள் என்ன நினைக்கிறோம்? காசு பணம் உள்ளவங்க மட்டும் பள்ளிக்கு கொடுத்து நினைச்சுட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தான தர்மம் செய்வது கட்டாய கடமை. ஜக்காத்தை பத்தி சொல்லுங்க. ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு 102%, தங்கமா இருந்தா 85 கிராம் 20 தங்க காசு வந்தா, வெள்ளியா இருந்தா 535 கிராம், ஆடா இருந்தா 46ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும், கவுண்ட் ஆயிரும். ஒட்டகமா இருந்தா 5 ஒட்டகத்துல இருந்து ஒரு ஒட்டகம், ஒரு ஆடு. அவங்க மறுமை நாள் அவங்களுக்குள்ள தண்டனை வேற. முதுகுப்புறங்களையும் விழாப்புறங்களையும் சூடு போடப்படும். 50,000 வருஷத்துல குப்புற கவிழ்த்தப்பட்டு சூடு ஆறும் போதெல்லாம் திரும்ப 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 50,000 வருஷத்துல சூடுபடும். இது ஜக்காத்து கொடுக்காதவர்களுக்கு தண்டனை. சதக்கா பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மேலே கடமை. அல்ல குல்லி முஸ்லிமின் சதக்கா, ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் சதக்கா செய்து கடமை. முடியல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் தன்னுடைய கையால் உழைத்து தான தர்மம் செய்ய வேண்டும். உழைச்சு தான தர்மம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்துல பெருநாள் தினத்துல உரை நிகழ்த்துறாங்க. பெண்களை பார்த்து சொல்றாங்க, நீங்கள் தான தர்மங்கள் செய்யுங்கள், ஏன்னா உங்களை தான் அதிகமாக நரகத்துல பாக்குறாங்க. சில கட்டங்களில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தக்கும் நார உலவு பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரிச்சம்பழ துண்டை கொடுத்தாவது தான தர்மம் செய்யுங்கள், நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மன் தஸத்தக பி அத்னி தம்ரத்தின் கஸ்பி தய்யிபின், யார் தனது தூய வருமானத்திலிருந்து ஒரு பேரிச்சம்பழ அளவு தான தர்மம் செய்கிறாரோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதைத்தான், தூய வருமானத்தை தான் ஏற்றுக்கொள்கிறான், அதை வரக்கரத்தில் வாங்கிக் கொள்கிறான். சும்ம யுரப்பி லிசாஹிபிஹி கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபுலுவா, உங்களில் ஒருவர் தலை குதிரை குட்டியை வளர்ப்பதை போன்று தான தர்மத்தை வளர்க்கிறார். எப்படி வளர்க்கிறானா? ஹத்தா தக்குன மிஸ்ல் ஜபல், மலை மாதிரி வளர்க்கிறான். ஒரு தான தர்மம் கொடுக்கிறோம், 5000 அடி ஊட்டி மலை வச்சுக்கிறோம் பேச்சு.
இமயமலை 7,000 8,000 10,000 வச்சுக்கிடுவோம். மலைக்கும் மடுவும் சொல்றாங்க, மலைக்கும் பேரிச்சம்பழத்துக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. தான தர்மம்னால குறையுமா? மா நக்கசத் சதக்கத்தும் மின் மாலின், தான தர்மத்திலிருந்து, தான தர்மம் செல்வத்திலிருந்து எதையும் குறைக்காதுங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதை நம்ம கவனிக்கணும். அந்த அடிப்படையில இந்த வாரம் உங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஜெகதாபட்டினம் கிளைக்காக இந்த ஜும்மா வசூல் பயன்படுத்தப்படவிருக்கிறது. 8 லட்சம் ரூபாய், பள்ளியை முடிப்பதற்கு 8 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. நம்முடைய இறப்புக்கு பிறகு நம்ம காசு போன பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம், அதெல்லாம் உதவுமான்னு சொல்ல முடியாது. கொள்கையில இருந்தா மட்டும்தான். தாராளமாக பொருளாதாரத்தை வாரி வழங்குங்கள். அதுல குறிப்பாக ரசூலுல்லாஹ் காலகட்டத்துல பெருநாள் தினத்துல உரை நிகழ்த்துறாங்களே, அந்த நேரத்துல அந்த மக்கள் கையில கிடக்கிறது, காதல் கிடக்கிறது, கழுத்துல கிடக்கிறது எல்லாம் கட்டி போட்டாங்களே. நம்ம நினைக்கிறேன் பணக்காரவங்களா? தலை முக்காடுக்கு வழி இல்லை, பக்கத்துல ஓசி வாங்கிட்டு வருவான்னு கேட்கிறாங்க, இரவல் வாங்கிட்டு வருவான்னு கேட்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு அகதிகளாக வந்தவங்க. நம்மளாம் இப்ப ஏமாத்துறோம், நம்ம அந்த அளவுக்கு இல்லாம இருக்கிறோமா? அதனால உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வாரி வழங்குங்கள். அடுத்து ஜும்மாவுடைய ஒழுக்கத்துல மிக முக்கியமானது, பேசியவர் பேசிக் கொண்டிருப்பவரை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல போட்ட நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய். ஜும்மா ஒட்டுமொத்த பலனும் வீணாகட்டாலும் பாவத்துக்குரிய காரியம். அது போல வீணாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூழாங்கல்ல வச்சு சும்மா விளையாண்டுக்கு இருக்கிறாங்க, அதை தடுக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், செல்போன் வந்ததுக்கு பிறகு ஜும்மாவு நேரத்திலேயே செல்போனை தூக்குறத பார்க்கிறோம். எப்படின்னு கேட்டா, இந்த செல்போன் எப்படிப்பட்டது? கத்தி மாதிரி தான், நல்லது வரும் கெட்டது வரும். ஜும்மா நேரத்துல கூட நமக்கு ஓய்வு இல்லாம அதை பார்த்துட்டு இருக்கிறோம். இதுவும் வீணான காரியத்துல ஈடுபடுறதுதான். தூக்கி போட்டுட்டு ஜும்மா தினத்துல உரையை கேட்கறதுக்கு மலக்குமார்கள் ஏடுகளை சுருட்டிட்டு உட்கார்ந்துருவாங்க. நாம வர்றதே லேட்டா, அது ஒரு பக்கம். மலக்கை விட மேம்பட்ட படைப்பாக இருக்கிற நமக்கு முன்னாடியே ஜும்மா தினத்துல இமாம் மிம்பர்ல உட்கார்ந்தாவே மலக்குமார்கள் வந்துருவாங்க. நம்முடைய நிலை இருக்கு, என்ன வந்துகிட்டு இருக்கிறோம். ஜும்மாவை பத்தி அக்கறை இல்லை நமக்கு, பள்ளியை பற்றி அக்கறை இல்லை. ஆனால் மறுமை நாள நம்ம கவனிக்கணும். ஒரு நாள் கூட ஒரு முஸ்லீம் நரகத்துக்கு செல்ல விரும்பக்கூடாது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கிறோம்? இணை வைக்கல, சொர்க்கமோன்னு நினைச்சுட்டு இருக்கிறோம். ஒரு நாள் நரகத்துல கிடக்கிறது எவ்வளவு நாள் தெரியுமா கணக்கு? அல்லாஹ்ட்ட ஒரு நாள் கணக்கு எவ்வளவு தெரியுமா? இன்ன யௌமன் இன்த ரப்பிக்க கஅல்ஃபி ஸனத்தின் மிம்மா தஅதுன். உங்களுடைய இறைவனிடத்தில் ஒரு நாள் என்பதை நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 வருடங்களுக்கு சமம். ஒரு நாள் நரகத்துல வேதனை அனுபவிக்கிறேன்னா 1000 வருஷம். 5 நிமிஷம் வெயில் அடிக்க முடியல, ஒரு செகண்ட் தீக்காயத்தை தாங்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரத்தான். ஒருவருடைய 2 பாதங்களுக்கு கீழாக நெருப்பு கற்கள் வைக்கப்படும். எதிலி மின்ஹுமா திமாகும். அந்த நெருப்பு கற்களினால் மூளை குதிக்கும். நரகத்திலேயே உச்சபட்ச அதிகபட்ச வேதனை கிடையாது, குறைஞ்சபட்சம். அதான் ஸ்டார்டிங். எத்தனை வருஷத்துல? 1000 வருஷம். ஒரு நாள் போனது 1000 வருஷம், அரை நாள் 500 வருஷம். சிந்திச்சு பாருங்க. சாதாரணமா கடந்து போறோம், பாவங்களை சாதாரணமா செய்யறோம். இந்த உலக வாழ்க்கையை சோதனை எடுத்துக்கல. உலகத்துல கதின்னு கிடக்கிற, எப்ப வேண்டாலும் மரணம் வரலாம். சர்வசாதாரணமாக கடந்து செல்கிறோம். நம்ம மரணத்தை முன்னிறுத்தி இது போன்ற நன்மையான காரியங்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கிய வேண்டும். வாஹர்தம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.